ஜெயலலிதா அவர்கள் ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி. யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா 1995 ஜஸ்டிஸ் JS வர்மா உச்சநீதிமன்றம் ஹிந்துத்துவாவை பத்தி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பை இன்னும் யாரும் ஆராயல. லாஸ்ட் ஸ்டாண்டிங் வெர்டிக்ட் ஆன் இந்துத்துவா 1995. ராம்ஜெத் மலானி போன்ற மனிதர்கள் ஒரு பக்கம் ஆஜராகிறாங்க. சிவசேனா என்ன கேஸ்னா இந்துத்துவானா என்ன? ஒரு தலைவர் தேர்தல் களத்துல இந்துத்துவான்னு சொன்னா அது மத பிரச்சாரமா இல்லையா? ஹிந்துத்துவானா ஒரு மதமா? ஹிந்துத்துவானா ஹிந்துவா? இதுதான் கேள்வி. இது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு சரித்திர தீர்ப்பு கொடுக்கிறாங்க 1995. அது ADMK இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோடு பண்ணி படிக்கணும். ஹிந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது. இட்ஸ் a வே ஆஃப் லைஃப். அது வாழ்வியல் முறை. இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், இந்த மண்ணில 12,000 ஆண்டுகளாக 20,000 ஆண்டுகளாக நாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய உணர்வு இந்துத்துவா. இந்துத்துவாவை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல நான் சொல்றேன், அனைவரையும் அரவணைப்பதுதான் இந்துத்துவா. இதை டீஸ்டா சிட்டில்வாட் அந்த NGO ஃபேமஸ் NGO அம்மா இதை ரிவ்யூக்கு போறாங்க 2013. சுப்ரீம் கோர்ட் இந்துத்துவா தீர்ப்பு தவறு பண்ணிருக்கீங்க, அது இந்துத்துவா உங்களோட இன்டர்பிரேஷன் தப்பு, அதனால இந்த தீர்ப்பை மறுபடியும் நீங்க ஆராயணும் சுப்ரீம் கோர்ட் போகும் பொழுது சுப்ரீம் கோர்ட் 1995 தீர்ப்பை ஆராய மறுத்து விட்டார். இன்னைக்கு இந்தியால 1995 உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இந்துத்துவாவை பத்தி, அதுதான் இன்னைக்கு பைபிள், அதான் குரான், அதான் பகவத்கீதை. அதை வச்சுதான் நான் பேச முடியும். இந்துத்துவா என்னை பொறுத்த உங்க இந்துத்துவா என்ன? நல்ல கேள்வி. ஏன் இந்துத்துவா எல்லாரையும் அரவணைக்கும்? இன்னைக்கு நான் ஜெயலலிதா அம்மாவை பத்தி சொல்ற கேள்வி. 1984 செல்வி ஜெயலலிதா அவர்கள் ராஜ்யசபா எம்பியா டெல்லியில் இருக்கிறாங்க. அப்ப பாராளுமன்றத்தில் ஜெயலலிதா அம்மா பேசுறாங்க. ஜூலை 26, 1984. நான் பிறந்த மாதம் ஒரு மாசம் கழிச்சு. அப்ப நான் ஒரு மாசம் குழந்தை. இப்ப ஜெயலலிதா அம்மா பேசுறத நான் அப்படியே படிக்கிற ஆங்கிலத்தில். ஃபைனலி I now pose 2 questions to the Honorable Minister for Home Affairs. Will the center consider placing Jammu and Kashmir under governor rule? Why delay Jammu and Kashmir being integrated with the rest of the Indian Union? Why not bring it under the purview of the Constitution of India in conformity with all other states of Indian Union? அதாவது 1984 ஜூலை 26 ஆர்டிகல் 370 எடுக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே பேசிய ஒரு தலைவர் செல்வி ஜெயலலிதா. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஸ்டாண்ட கேளுங்க. 370 பத்தி உங்க ஸ்டாண்ட் என்ன? ராமர் கோவிலை பத்தி அம்மா ஜெயலலிதா அவர்கள் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங் நவம்பர் 23, 1992 பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கர சேவை என்பது தவறான வார்த்தை கிடையாது, அது சரிங்கிறாங்க. குறிக்கோளாக வைத்து அண்ணாமலை அவர்களே, அண்ணாமலை அண்ணன் அவர்களே, நீங்கள் பொறுப்பேற்ற நாள் முதலாக எல்லோரையும் வசைபாடுவதைத்தான் நீங்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறீர்களே தவிர மக்களுக்கு ஆற்றிய சேவைகள் என்ன என்று உங்களால் பட்டியலிட்டு சொன்னால், அதனால் எத்தனை இந்த 8 கோடி தமிழர்கள் இந்த தாய் தமிழ்நாட்டிலே உலகத் தமிழர்களை எத்தனை பேர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்ற பட்டியலை நீங்கள் சொன்னால், அது உண்மை என்று நீங்கள் நிரூபித்தால், நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இடத்தை நீங்கள் பிடிக்க தேவையில்லை. இந்த மக்களை உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருப்பார்கள். ஆனால் அதை விடுத்துவிட்டு இன்றைக்கு ஆளுகிற கட்சிக்கு நீங்கள் வசைபாடாமல், குற்றம் குறைகளை சுட்டி காட்டாமல், அவர்களுக்கு நீங்கள் பாடம் புகட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்காமல், இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்திலே இல்லை என்கிற ஒரே காரணத்தினாலே எங்களை நசுக்க பார்ப்பதும், அழிக்க பார்ப்பதும், தொண்டர்களை மன உளைச்சலிலே நீங்கள் வீழ்த்துவதும், எங்கள் தலைவர்களை பற்றி நீங்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் ஆதாரம் என்று சொல்லி நீங்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவதை பார்க்கிற போது உங்களை எப்படி இந்த கட்சிக்கு தலைவராக, இந்த கட்சிக்கு வழிநடத்துகிற ஒரு முன்னோடியாக உங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். விளம்பர வெளிச்சம் என்பது எல்லோருக்கும் கிடைக்கும். அதில் ஒன்றும் பெரிய மாய மந்திரங்கள் எல்லாம் இல்லை, அதுக்கு ஒன்றும் பெரிய சூத்திரம் எல்லாம் இல்லை. விளம்பர வெளிச்சம் எல்லோருக்கும் கிடைக்கும். அது நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உழைப்பும் தியாகம் உங்களிடத்தில் எந்த அளவு இருக்கிறது என்ற
மதிப்பீடை நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் மக்கள் உங்களுக்கு அந்த மதிப்பீடை தருவார்கள். ஆக இனியும் நீங்கள் இதை தொடர்ந்து பேச வேண்டாம். உங்களுடைய கவனம் திமுக கட்சி ஆற்றுகிற சேவையிலே ஆற்றுகிற குறைகளை, இன்றைக்கு காய்கறி விலை இன்றைக்கு விண்ணை முட்டுகிற அளவில் விஷம் போல் உயர்ந்திருக்கிறது. பரப்பளவு குறைந்திருக்கிறது, உற்பத்தி குறைந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த தோட்டக்கலை அதிகாரிகளுக்கு இன்றைக்கு நடைமுறையை அதிமுக ஆட்சியிலே, அம்மாவின் ஆட்சியிலே, எடப்பாடி ஆட்சியிலே கையாண்ட முறையை மாற்றிவிட்டார்கள். அதனால் இன்றைக்கு கருவேப்பிலை கொற்றவேலி மில்லில் கூட முந்தியெல்லாம் நாம் காய்கறி வாங்குகிற போது இலவசமாகவே கருவேப்பிலை கொத்தமல்லி கொத்து கையிலே ஒத்தாக தூக்கி கொடுப்பாங்க. இப்போது கருவேப்பிலை கூட கண்ணிலே காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கண்ணீர் விளைவிக்கிறது காய்கறி வாங்கி. அதையெல்லாம் சுட்டி காட்டி சொல்ல வேண்டிய அண்ணாமலை அண்ணன் அவர்கள், எங்கள் இதய தெய்வம் இன்றைக்கு வாழும் மனித தெய்வமாக இருந்து இந்திய திருநாட்டிலே அன்னை தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவர்களுடைய புகழை சொல்வதாக சொல்லி இன்றைக்கு அதில் ஏதேனும் நீங்கள் திசை திருப்புகிற முயற்சியை மேற்கொள்வீர்களானால் அம்மாவின் ஆன்மா உங்களை ஒருபொழுதும் மன்னிக்காது என்பதை சொல்லி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நீங்கள் வளர்க்க வேண்டாம், பாதுகாக்க வேண்டாம். ஆனால் அழிக்க நினைத்தால் நினைத்தவர்களெல்லாம் அழிந்து போன வரலாறு தான் தமிழகத்தில் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவூட்டி